நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்பெருமானை பற்றி சிந்தித்ததன் பயனாக சைவ நெறி கற்பதிலே முழுமையடைய வேண்டுமானால் பெருமானை பற்றி முழுதும் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு ஏனெனில் நம் தலைவன் யார், அவருடைய சிறப்பு என்ன, அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவரோ அதுபோல கண்டிப்பான தந்தை என்பதை நாம் உணர நமக்கு உறுதுணையாக இருப்பது புராணங்கள். அந்த வழியிலே நாம் கந்தபுராணத்திலே நேற்று திருக்கைலாயமலை நோக்கி பயணித்தோம். அங்கே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கைலாயமலையானது இயற்கை அழகிற்கு இருப்பிடமானது. முக்கண்ணும் 4 புயங்களும் பொன்னிற மேனியும் உடைய நந்தியம்பெருமான் பொற்பிரம்பை கையில் ஏந்தி காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இது. ஊழிக்காலத்திலும் அழியாத இந்த திருக்கைலாயமலையிலே நல்லொளி வீசிக்கொண்டு பொன்னெடுங்கோயிலாக இருப்பது இந்த திருக்கைலாயம். நீங்கள் அந்த திருக்கைலாயத்தின் பொன்னிறை கூரை வேந்த பகுதியையும் தில்லை கனகசபையை நோக்கினால் ஏறக்குறைய ஒரே போல தோற்றத்தில் இருக்கும். இந்த கோயிலிலே நடுவில் அழகுக்கெல்லாம் உறைவிடமாக விளங்கும் ஒரு அற்புதமான மணிமண்டபத்தில் நவமணி இழைத்த அரியணை மேல் அன்னை பார்வதி தேவியுடன் நம் சிவருமான் எழுந்தருளியிருக்கின்றார். அருகிலே தும்புரு நாரதர், கந்தருவர், செம்மைசால் முனிவர்கள் முதலியோர் அவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன மனமொழிமைகளால் ஆழ்ந்து 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 அப்படியே ஒரே சிவாய நம கோஷம், நம சிவாய கோஷம், மந்திர கோஷம் என பல்வேறு திருமுறை என்று பல்வேறு அந்த அற்புதமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நம்முடைய அம்பிகை மனத்தில் ஒன்று நினைத்து திடீர்னு எழுந்திருக்கிறாங்க. வேகமாக எழுந்து சிறுமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். வணங்கி இறைவனிடத்துக்கு கூறுகிறார்கள், அண்ணரே, கற்பனை கடந்த கண்ணுதலே, சிவ அபராதி ஆகிய தட்சனுடைய மகள் என்று பொருள்படும் தாட்சாயினி என்ற பெயரை நான் பூண்டிருத்தல் தகுதி என்று. அவன் மகளாக பிறந்ததால் எனக்கு அந்த பெயர் வந்தது. அதனால் அவன் வளர்த்த இந்த உடலையும் அவனுடைய மகள் என்ற பெயரையும் இனி நான் தரிக்க மாட்டேன். இதை நீங்குமாறு தாங்கள் எனக்கு திருவுருள் புரிய வேண்டும் என்று அம்பிகை வேண்டுகின்றார். நம்முடைய தலைவர் சிவருமான் கருணையுடன் அம்பிகையை நோக்கி, என் அன்பிற்குரிய ஒப்பற்ற அருள்வடிவே பார்வதி, உலகத்தில் ஆன்மாக்கள் உய்யும் வண்ணம் நீ இவ்வாறு நினைந்தனே. நீ நினைத்த இந்த எண்ணம் நன்மையுடையதே. மலையரசனாகிய இமவான் உன்னை மகளாக பெற்று எமக்கு தருமாறு வேண்டி என்னிடத்தை என்னை நோக்கி பெரும் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவனுடைய விருப்பம் நிறைவேறுமாறு நீ அவனுக்கு மகளாகச் சென்று அங்கே வளர்வாயாக. 5வது ஆண்டில் நம்மை நோக்கி நீ நற்றவம் புரிவாயாக. அந்த நேரத்திலே உரிய பருவத்திலே நம் கணங்களோடு நாம் வந்து உன்னை திருமணம் கொண்டு திருவருள் புரிவோம், செல்வாயாக என்று அன்னையை ஆசீர்வதித்து
அனுப்புகிறார் நம்முடைய சிவபெருமான். விடையொரு பாகனாகிய உமையொரு பாகனாகிய அன்னையிடம் அன்னை, ஏன்னா உமையொரு பாகம் என்றால் உமைதானே முதலில், ஆக அதுதான் முதலில். அந்த அன்னை ஒருபுறம் நீங்கி உமாதேவியாக அந்த இமயமலையை கைலாசத்தை விட்டு இமயமலையை அடைகின்றார். கீழ்திசை கடலும் மேல் திசை கடலும் ஒன்று கூடா வண்ணம் தடை செய்து நிற்பது போல விண்ண அளாவிய நமது இமயமலை இருக்கின்றது. அம்மலையின் மேலே தேவாமிர்தமுத்த தென்னூருடைய தடாகம், ஒரு பெரிய தடாகம் குளம் இருக்கிறது. அத்தடாகத்திலே இமவான் கௌரியம்மை தனக்கு மகளாக தோன்றவும் அவரை அரணார்க்கு திருமணம் செய்து வைக்கவும் விளைந்து பெரும் தவம் இயற்றி கொண்டிருக்கிறார். இன்றும் திருக்கைலாய மலையிலே அந்த இடம் இருக்கிறது. அதற்கு கௌரி குண்டம் என்று பெயர். திருக்கைலாயம் சென்றவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அந்த கௌரி குண்டத்தின் அருகிலே, அந்த குளத்தின் அருகிலே அந்த இமவான் கடும் தவம் இயற்றி இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே எல்லா உலகங்களையும் இந்த நம் அன்னையார் ஆகிய உமாதேவியார் அந்த குளத்திலே அழகிய 1000 இதழ் தாமரை மலரின் மேல் கண்ணை கவரும் அழகுடைய இளம் குழந்தை வடிவத்துடன் வீற்று இமவானுக்கு காட்சி தருகிறார். அந்த தெய்வ குழந்தையை இமவான் கண்டு அந்த குழந்தையை வணங்கி, அன்னையே, அடியேனை ஆட்கொள்ளும் பொருட்டு இந்த அகில உலகங்களெல்லாம், இந்த அகில உலகங்களை எல்லாம் மீண்டெடுத்த தாயாகிய நீ என் குழந்தையாக வந்து எழுந்தருளியிருக்கின்றாயே என்று ஆனந்தமடைந்து கண்ணீர் சொரிந்து உரைதடுமாறி உரோமம் சிலிர்ப்ப ஆனந்த கூத்தாடி அந்த குழந்தையாம் அம்பிகையை அன்புடனும் பாசத்துடனும் அளவிலா காதலுடனும் கைகளில் எடுத்து தன் தலைக்கு மேல் தாங்கிக் கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அங்கே அவருடைய மனைவியாகிய மேனையின் கரத்திலே அந்த குழந்தையை தருகிறார். மேனையும் மிக மகிழ்ந்து அந்த பர்வதராஜனார் கொடுக்கப்பட்ட தெய்வ குழந்தையை தொழுது வாங்கி எவ்வாறு இந்த குழந்தை கிடைத்தது என்று கேட்டு அமர்கிறார். உடனே நம்முடைய இமவான் மேனையை நோக்கி, யாம் செய்த தவத்தின் விளைவாக ஈசனாரது இன்னருளால் இந்த குழந்தை எனக்கு கிடைத்தது என்று கூறி மனமகிழ்ந்து இருவரும் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து மகிழ்கிறார்கள். மேனையின் மார்பிலே பால் சுரந்தது. அந்த குழந்தை அந்த பாலை அருந்தி பசியாறியது. அந்த குழந்தைக்கு நம்முடைய தமிழரின் மரபு போல பரிபுரம், தண்டை, சங்குவலை, இரத்தினச் சுட்டி, மதானி, பொத்தோடு, அங்கதம் முதலிய பொன்னாபரணங்களை அணிவித்து பொன்னாலாகிய தொட்டிலில் தாளாட்டி உலகங்களையெல்லாம் ஈன்று வளர்த்த உலக அன்னையை உமாதேவியை மகளாக பெற்று தாளாட்டி மகிழ்கிறார்கள். பர்வதராஜனுக்கு மகளாக வந்ததால் உமாதேவிக்கு பார்வதி என்று ஒரு பெயர் உண்டாயிற்று. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. காலம் கடந்தது. துள்ளி விளையாடி, மலர் சென்றாடி, பந்தாடி, செங்கீரை கவிழ்ந்து, அன்னை சிறுபிள்ளை போல அவள் செய்த அன்பான செய்களால் அவளுடைய அன்னையும் தந்தையும்
மிக மகிழ்ந்திருக்க 5 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டுகள் தாய் தந்தையினுடைய அன்பிலே திளைத்திருந்த பார்வதி தேவி அந்த தருணத்தில் திடீரென்று அன்னைக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது. அவருக்கு திடீரென்று நம்முடைய பெருமானின் ஆணை நினைவுக்கு வருகிறது. ஏனெனில் அவள் தெய்வ பிள்ளை அல்லவா. அன்று திருக்கைலாயத்திலே நான் உனக்கு 5 ஆண்டு நிறைவுற்ற போது தவம் செய்தால் உன்னை நாடி வருவோம் என்று பெருமான் கூறினார் அல்லவா. அது அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருகிறது. ஞாபகம் வந்ததும் குழந்தை ஓடோடி சென்று தன் தந்தையாகிய இமவானை வணங்கி, தந்தையே, இந்த மணிகண்ட பெருமானை மனம் புரிந்து கொள்ளுமாறு நம்முடைய தலைவராகிய சிவருமானை நீலமணிகண்டனை நான் திருமணம் செய்து கொள்ள விளைகிறேன். அதனால் நான் அவரை குறித்து தவம் புரிய எனக்கு ஒரு தவச்சாலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கூறுகிறார். மலையத்துவ சபாண்டியன் யோசித்தார். இமவான் அவன்தான் மலையரையன், மலையத்துவசன், அவரே தான் இங்கும் வருகிறார். இந்த மலையரசன் அந்த குழந்தையை நோக்கி, என்ன இருந்தாலும் அவருக்கு அவள் குழந்தை தானே, கண்ணு பார்வதி, நீ நினைக்கிற மாதிரி தவம்ங்கிறது சாதாரண செயல் அல்ல. உடல் வருந்தி திடமான சிந்தையோடு குறிக்கோளை நோக்கி என்ன உறுதியான மனநிலையோடு ஞானத்துடன் செய்தல் வேண்டும். அதற்கு உன்னுடைய இந்த பிள்ளை பருவம் பொருந்தாது. உனக்கு இப்பொழுது 5 வயது மட்டும்தான் உள்ளதம்மா. உன்னுடல் தவம் புரிவதற்கு இன்னும் வலிமை புரியவில்லை, வலிமை பெறவில்லை. ஆதலால் நீ என்ன செய்கிற கண்ணு, இந்த தவம் புரியுற எண்ணத்தை விட்டு கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இமவான் சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை பார்வதி தந்தையாரை பார்க்கிறார், தன்னை தடுத்த தாயையும் பார்க்கிறாள். என் அன்பிற்குரிய அம்மையப்பரேங்கிறார். என்ன, இந்த உலகில் உள்ள அவங்க அம்மா அப்பா பார்த்து கேட்கிறார், இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஈன்றவர்களே தாய் தந்தை, தாய் தந்தையே கடவுள். அந்த வழியிலே அதை நானும் உணர்ந்திருக்கிறேன். ஆக உங்களை மீறி நான் எதுவும் செய்வதும் முறையல்ல. இருந்தாலும் கூட எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியவர் சிவருமான் அல்லவா அப்படின்னு அம்மா கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டதும் என்ன செய்வாங்க, ஈசன் எல்லாத்தையும் காக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன? அவன் மிகப்பெரிய சிவபக்தர். ஆகவே என்னை காப்பாற்ற ஈசனையன்றி யாரும் கிடையாது. அவருடைய அருளன்றி யாரும் தம்மை தாமே காத்து கொள்ள இயலாது. அவர் அருள் இல்லை எனில் எல்லாம் முடிந்து விடும் அம்மா. அதனால் அவர் அருளை துணை கொண்டு நான் தவம் செய்ய செல்ல இருக்கின்றேன். நீங்கள் எனக்கு தடை செய்யக்கூடாது, அனுமதி தர வேண்டும் என அன்னையையும் அத்தனையையும் பாதம் தொழுது அன்னை கேட்கிறார். குழந்தைங்க அடம்பிடிச்சா செஞ்சிடும் இல்லையா, வேறு வழியில் இல்லை. ஒரே பிள்ளை, இன்னைக்கு ஒரே பையன் ஒரே பிள்ளை இருக்கிறவங்களா பிள்ளைங்களை எப்படி ஒரு நாகரிகம் இல்லாமல் ஆம்பளத்தனமாக பிள்ளைகளையும் பெண்தனமாக பசங்களையும் வளர்த்து ஆசைப்படுறானேன்னு வேணுங்களையும் வாங்கி கொடுத்து அதுங்கெல்லாம் குட்டி சேவர் ஆகிறதுக்கு பெற்றோர்கள் உதவி செய்யணும். ஒன்று கண்ணை கண்ணன்னு வச்சுருக்கோம், அவன் எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பயந்து குழந்தைகள் அவர்கள் மேற்கொள்ளும் தவறான முடிவுகளுக்கு கூட துணை போகும் பெற்றோர்கள் இன்று அருகி போய்விட்டார், நிறைய இருக்காங்க. ஆனால் மலையத்துவ சிவபாண்டியன் இன்றைய பெற்றோர்களைப் போல அல்ல. ஆனால் பிள்ளை இன்றைய பிள்ளைகளை போனது அடம்பிடிச்சோம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரிம்மா
உனக்கு ஒரு தவச்சாலையை ஏற்படுத்தி தருகிறேன். அங்கே நீ மனமொழிமைகளால் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். உன் மனது இறைவனை நினைக்க வேண்டும். உன்னுடைய உடல் இறைவனை நாட வேண்டும். உன்னுடைய செயல்கள் இறைவனை வழிபாடு செய்வதற்குரியதாக உன்னுடைய கரணங்கள், கை, கால் எல்லாம் எதுக்கு? இறைவனுக்கு நீர் முகர்ந்து செல்ல கால், மலர் பறிக்க கரங்கள், அப்படியெல்லாம் இருக்கணும் கண்ணு. அப்படின்னா நாங்கள் தவச்சாலை கட்டித்தரோம். சரி, தவச்சாலை அன்னை சரி என்றார்கள். அப்புறம் அப்படியே இருக்குது. என்ன இருக்கு? அன்னை போகிறாங்க, தவம் செய்கிறாங்க. மலையரசனும் மேனையும் தினமும் வந்து மகளை பார்த்துட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லை. மகளை பார்த்து கொஞ்ச நேரம் அவருடைய பூஜைகளில் கலந்துட்டு செல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இமவானுடைய மகள் தவம் செய்து கொள்ற இடத்திற்கு ஒரு நாள் காலையில் இந்த அசுரர்களுடைய குல தலைவன் ஆகிய சூரபத்மன் என்பவன் வருகிறார். அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அவனும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த அசுரர்கள் மாதிரி அசுர பக்திம்பாங்க தெரியுமா? அப்படி அளப்பெரும் சிவபக்தியுடையவன். ஆனால் அவன் பிறந்த குலத்தின் சார்பாக அவன் அசுரன் என்றால் ஒழுக்க குறைவானவர்கள். அதாவது ஒழுக்க குறைவானவர் என்றால் பிறர் எதற்கெல்லாம் அஞ்சுவார்களோ அதை பிறன்மனை நயத்தல், கல்லுண்ணுதல், சூதாடுதல், பிறர் பொருள் பறித்தல், இதை செய்கிறவங்களுக்கெல்லாம் அசுரர்னு பேர். இவர் என்ன பண்றாரு? பெருமானிடத்து அளப்பெரும் தவம் செய்தவர். என்ன அவர் என்ன பண்றாரு? இறைவனிடம் அறம் பெற்று இந்த சூரபத்மன் இந்த பூமியை மட்டுமல்ல, இந்த யுனிவர்சல் என்கிற இந்த 1008 அண்டங்களையும் அரசாட்சி செலுத்தி அவனுக்கு இணையாக யாரும் இல்லாத நிலையிலே அவனுக்கு வழக்கம் போல எவன்டா என்ன கேட்கறதுங்கிற ஆணவம் வந்துருச்சு. நம்ம ஆளுங்க சில ஆள் குரும்பாங்க, ஆனால் ஆணவம் மிகுந்து இருப்பாங்க. ஏன்னா அவர் குருவான். அதுவும் எல்லா சீடர்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்ட மாட்டாங்க. ஒரு சீடர் வந்து சைவ நெறியிலே நான் அன்பாக பிறருக்கு வேள்வி செய்கிறேன், நான் சிவாலயத்திற்கு, நான் சிவனடியா சிவபக்தன் அல்லவா, சிவத்தொண்டன் அல்லவா, சிவாலய கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நான் இலவாசமாக செய்வேன் என்றால் அந்த போலி குரு என்ன சொல்வார்னா, உனக்கு உலகம் தெரியல, நம்மளா கேட்குறோம், என்ன அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறோம், அதில் தப்பில்லை, நீ என்ன புதுசாக போகிற, இப்படியெல்லாம் புத்தியை மடைமாற்றம் செய்கிறார் அல்லவா. என்ன உலகோடு ஒட்ட ஒழுகல் தான் சரி. உலகுங்கிறது சான்றோர் உடைத்த உலகு. இது போல் டுபாக்கூருங்கன் இருந்தது உலகம் கிடையாது. இதெல்லாம் மக்கள் அல்ல, மாக்கள் பொருள் பற்றி செய்யும் பூசணை ஆகாதுன்னு படிச்சுட்டு பொருளுக்காக பூஜை பண்ணுவான். சிலர் கேட்டு வாங்குறாங்க, சிலர் கொடுக்கறத கொடுப்பாங்க. அவங்க 10,000 மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க, 5,000 கொடுத்தா நாய் மாதிரி மூஞ்ச மாற்றிக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த ஒரு திருநீர் அணிந்து, ருத்ராட்சம் அணிந்து, திருவேடம் அணிந்து ஒரு வேள்வி செய்ய பழகி கொண்டாலே இந்த தருக்கு வந்துவிடும். தருக்குன்னு என்ன? கர்வம், தான் பெரிய இவன் அப்படிங்கிற நினப்பு, தனக்கு இணைய யாரும் கிடையாதுங்கிறது, எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்கணுங்கிறது நம்மளுக்கே வருதுன்னா, பெருமானால் 1008 அண்டங்களையும் அரசாட்சி செலுத்தக்கூடிய பலத்தை பெற்ற அந்த சூரபத்மனுக்கு அந்த ஆணவம் வந்ததில் வந்து பெரிய ஒன்றும் சந்தேகம் கிடையாது இல்லையா. ஆக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சூரபத்மன் ஆட்சி செஞ்சிட்ருக்கான். அந்த சமயத்தில் சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தட்சிணாமூர்த்தி எம்பெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய திருமேனிக்கு அருகே 4 முனிவர்கள் இறைவனை வழிபட்ட வண்ணம் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு சனகாதியர் என்று பெயர். சனத்குமாரர் அப்படின்னு 4 வரும். இந்த பதிவை கேட்பதே யாராவது தெரிஞ்சால் பதிவிடுங்க. சொக்கரே சொல்லிட்டுனா நீங்கள் என்னைக்கு கற்பது. இந்த சனகாதி முனிவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிறுவானை நோக்கி 12 தவம் புரிந்து
இறைவனுடைய அருளாலே திருக்கயிலாய மலையை அடைகிறார்கள். அங்கே நம்முடைய நந்தி தேவர் இருக்கிறார் அல்லவா, அந்த வாயிலை அணுகி நந்தி எம்பெருமானை வணங்கி அவருடைய அருள் பெற்று சிவருமானுடைய அந்த சன்னதியுட் செல்கிறார்கள். அங்கே நான்முகன் முதலோர் காண முடியாத அந்த ஞானத்தின் தலைவனாகிய பெருமானை காண்கிறார்கள். பார்த்ததும் அவர்களுக்கு மொழி குளர ஆரம்பிக்கிறது, உடலெல்லாம் வேர்த்து விறுவித்து கண்ணில் தண்ணீர் சரியுது. இதை நீங்கள் முத சிதம்பரம் போன எல்லாரும் அந்த நடராஜாவுடைய பார்த்தாவே இதெல்லாம் நிகழும். சும்மா திருமேனி பார்த்தாவே இப்படி ஆகக்குள்ள அங்கே போனதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே பார்த்து தீசேர் மெழுகொப்ப தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகொப்பாய் படித்தோம் அல்லவா திருவம்பாவையிலே, அந்நிலை அடைகிறார்கள். அவருடைய கரமலர் குவிய, இருதயம் மலர, உள்ளம் முருக, ஹரஹர ஹரஹர செம்போ மகாதேவ என்று தொழுது வானோர்க்கரிய மருந்தே போற்றி, ஏனோர்கிளி இறைவா போற்றி, அருட்பெருங்கடலே போற்றி, ஆளவாய் அண்ணலே போற்றி, காபாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று அவரை துதித்து அவருடைய திருவடியை வணங்குகிறார்கள். வணங்கியவுடனே பெருமான் சிரித்த வண்ணம், வாருங்கள் என் அன்பிற்குரிய சனகாதியர்களே, தாங்கள் நம்மை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். ஏன்னா இவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, நம்மளோட பண்ணுவார்கள், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. வேண்டுவோர்க்கு அதாவது வேண்டத்தக்கதை அறிந்தவர், ஆனால் வேண்டுவோர்க்கு வேண்டுவனை ஈவான் கண்டாய். நாம் போய் கடவுளே எனக்கு உங்களை அருள் வேணும்னு கேட்டால் எல்லாமே வந்துடும். நான் போய் சாமி எனக்கு நிறைய பொருள் வேணும்னா பொருள் கொடுத்து கூட தீராத நோயை கொடுத்து அப்படி ஒரு ஜாலியாக ரசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் அல்லவா. அதனால் இந்த சனகாதியரை பார்த்து சிரித்த வண்ணம், வாங்க வாங்க சனகாதியரே, சொல்லுங்கள் எம்மை நாடி வந்த காரணம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சனகாதி முனிவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெருமானி தாங்கள் அருளிய சிறப்பு மிகுந்த பெருங்கடலாம் வேதம் என்னும் நதியிலே மூழ்கி நிறைய கற்றும் எங்களுக்கு புத்தி தெரியவில்லை. என்ன அறிவு மயக்கம் ஏற்பட்டுள்ளது, எங்கள் மனதில் அமைதி இல்லை, அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமையை போக்கி எங்களுக்கு மெய்யுணர்வு நேர வேண்டும் என்றால் அந்த மெய்யுணர்வும் எங்களுக்கு வரவில்லை. எங்கள் மனம் அமைதி அடைவதற்கு நீங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு யாரு, இந்த சனகாதியர் கேட்குறாங்க. என்ன அப்படியா அப்படின்னார். அங்கிருந்த மற்ற திருவருட் தொண்டர்களும் மற்றும் அனைவரும் மனமகிழ்ந்தார்கள். நம்முடைய அருட்பெரும் வள்ளலாகிய சிவருமான் மனமகிழ்ந்து, உங்கள் மனமடங்கி மெய்யுணர்வு தலைப்படுமாறு கூறுகிறேன், காத்திருங்கள் என்று கூற, அந்த நால்வரும் பரமேஸ்வரனை வணங்கி அருகில் கை குவித்த வண்ணம் வீற்றிருந்தனர். பிறகு சாமி தான் அமைதியாக இருங்க, அப்புறம் நான் சொல்கிறேன்ட்டார்ல, நம்மளும் அமைதியாக இருப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.